எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜே ஸ்டுடியோஸின் தமிழ் பியூட்டி ஏஞ்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு என்னதான் நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு நேச்சுரல் டிப்ஸ் பண்ணாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற திரும்ப கமெண்ட்ல கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா எங்களுக்கு வந்துட்டு இந்த க்ரீம் பற்றி ரிவ்யூ சொல்லுங்கள், இந்த ப்ராடக்ட் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வியூவர்ஸ் கேட்டதில் ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது பார்லர் போகாமலே வீட்டில் இருந்து நம்ம எப்படி ப்ளீச் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அது என்ன ப்ளீச், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க ஷோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா FEM பிராண்டோடது கோல்டன் ப்ளீச் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா இவங்க எப்போவுமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் வந்து ப்ளீச் பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டு இதை வச்சு பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா எங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதில் ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா FEM ப்ளீச். FEM ப்ளீச்சோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ, இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது என்னோடய ஃபேஸில் போட்டு காட்டுறேன். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சின்ன பாக்கெட் தான், நான் வந்து சின்னது தான் வாங்கியிருக்கேன், ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37, அதாவது 37 ரூபா. இதுலேயே பெரிய பேக்கேஜ் கூட கிடைக்குது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த ப்ளீச் க்ரீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டப்பா தான் பெருசாக இருக்குது, க்ரீம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெளியே டப்பா பார்த்து ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆக்டிவேட்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்டிவேட்டர் வந்து நிறைய சேர்த்தா நம்ம வந்து ரொம்ப வெள்ளையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்ப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு தான் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக இவங்களே வந்து நிறைய லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்குது. ஸோ நம்ம இதை படித்து கூட நம்ம வந்துட்டு இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ப்ளீச் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்துட்டு நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ப்ளீச் பண்ணால் ஃபேஸ் பிரைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக தான் ஆகும். ஏன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம ஃபேஸில் வந்து இங்கே குட்டி குட்டி ஹேர் இருக்கும், அது எல்லாமே வந்து பிளாக்காக இருக்கும். நம்ம ப்ளீச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம ஃபேஸ் வந்துட்டு நல்லாவே பிரைட்டன் ஆகும். ஸோ ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகுது அப்படின்றதுக்காக இந்த ப்ளீச்சை வந்துட்டு நீங்கள் அடிக்கடி பண்ணுறது, டெய்லி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு ஹெர்பல் ப்ராடக்ட் கிடையாது, இது வந்துட்டு கெமிக்கல் அப்படின்றதுனால இதை வந்துட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். இந்த FEM ப்ளீச் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கெமிக்கல் ப்ளீச் எடுத்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். இந்த FEM ப்ளீச்சில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது கோல்டு, பேர்லு, டைமண்ட். பேர்லும் டைமண்டும் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒயிட்டி ஸ்டோன் கொடுக்கும். கோல்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லோயி ஸ்டோன் கொடுக்கும். உங்களுக்கு எது வந்துட்டு சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ளீச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்டிவேட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த ப்ளீச் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம இந்த ப்ளீச் க்ரீம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் இதில் ஆக்டிவேட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம க்ரீம் சேர்த்த மாதிரி மொத்தத்தையும் எடுத்து இதில் சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து இதில் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இந்த டப்பாக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும் ரெண்டுமே. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நம்ம இதில் போட்ட ஆக்டிவேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம்.
நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ளீச் எடுத்துகிட்டு அதை உங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸில் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காதுக்கு பின்னாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேட்ச் டெஸ்ட் அங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு எந்த இரிட்டேஷனும் இல்லை. இதை க்ளீன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து எரியிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அது வந்து நார்மலாக வர எரிச்சல் தான். உங்களுக்கு எரிச்சல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் உடனே வந்துட்டு வாஷ் பண்ணணும். எனக்கு வந்துட்டு எந்த இரிட்டேஷனும் இல்லை. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீச் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எதை வச்சு வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ப்ளீச்சை வந்து அப்ளை பண்ணணும். ப்ளீச் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐப்ரோ இந்த நெத்திக்கிட்ட இருக்க ஹேர் இதெல்லாம் வந்து பட்டு ஹேர் கலர் மாறிடுமோ அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து வேஸ்லின் எடுத்து இங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி வேஸ்லின் இல்லாதவங்க கொஞ்சமாக வந்துட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் வந்து நீங்கள் நிறைய வச்சுட்டிங்க அப்படின்னா வழியும். ஸோ கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ப்ளீச் அப்ளை பண்ணலாம். இந்த ப்ளீச் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேச்சுரல் ப்ளீச் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து கெமிக்கல் ப்ளீச் அப்படின்றதுனால கண்ணை சுற்றி போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டுட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப ட்ரையெல்லாம் ஆகாது. கொஞ்சம் வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு சோப் போட்டுலாம் வாஷ் பண்ணாதீங்க. வெறும்னே வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணணும். நானும் வந்துட்டு வெறும்னே வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இதோட ரிசல்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபேஸில் பாருங்கள் அந்த ஹேர் கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் ஃபேஸும் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே பிரைட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னா ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸ் ஸ்கின் மாதிரி நல்லா க்ளோயிங்காக இருக்குது. நல்லா ஷைனிங்காக தெரியுது எனக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளீச் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீச் பண்ண உடனே என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உடனே வந்துட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடனே மேக்கப் போடக்கூடாது. நீங்கள் ப்ளீச் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா முந்தின நாள் ஈவினிங்கே வந்து ப்ளீச் பண்ணிவிடுங்க. உடனே வந்துட்டு உங்களோட ஸ்கின்னில் வந்து மேக்கப் போடாதீங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்லர்லேயோ இல்லை வீட்லேயோ நீங்கள் ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ளீச் பண்ணிவிட்டு உடனே வெயிலில் போனீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து மறுபடியும் வந்து கருத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ப்ளீச் பண்ணிவிட்டு உடனே வந்து வெயிலில் போகாதீங்க. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்துட்டு எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. ப்ளீச் பண்ணும்போது மைல்டாக ஒரு எரிச்சல் வரும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் தான். உங்களுக்கு வந்துட்டு எரிச்சல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபெம் ப்ளீச்சோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூவை உங்களுக்காக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்லர் போகாமலே வீட்டில் இருந்து இந்த ப்ளீச் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கெமிக்கல் ப்ளீச் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு உடனே எவ்வளோ தான் வந்து பிரைட் பண்ணாலும் நான் வந்துட்டு அதிகமாக இந்த ப்ளீச் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ப்ளீச் பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி போடக்கூடாது, மாதத்துக்கு ஒரு தடவை தான் போடணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுற ப்ளீச் பார்த்திங்கன்னா நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை இல்லைங்க, வாரத்தில் 2 தடவை 3 தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்ன ப்ளீச் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அது என்ன ப்ளீச் அப்படின்னு கற்றுக்கிட்டு அதையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் மெப்ளின் லிப்ஸ்டிக் 10 பேர் வின் பண்ணுறதுக்கான கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதை யாரும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கும் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். பார்த்துட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸை வின் பண்ணுங்கள். வின்னர்ஸ் எல்லாம் யார் அப்படின்றத நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன்.
இதே மாதிரி சூப்பரான பியூட்டி டிப்போட உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்ரா. பை கைஸ்.